வணக்கம் நண்பர்களே. நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் கண்டியில் பிரயோஜனமான ஒரு பூந்தோட்டம் ஒன்றுக்கோ நிற்கிறோம். இது வந்து என்ட்ரன்ஸ் பிரேனியா கார்டுன்னு சொல்கிறது. இல்லை உள்ளுக்க என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து கார்டனுக்குள்ளே வந்துட்டோம். வீடியோ கடைசி மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்ன மாதிரி ஒரு அழகான ஒரு கார்டன் உண்டு. இந்த கார்டனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் வந்து கிட்டத்தட்ட 147 ஏக்கர் சுற்றளவில் 4000 வகையான மரங்களை கொண்டு அமைஞ்சதாக தான் இந்த கார்டன் வந்து இருக்குது. இதுக்கு வந்து இந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா மரங்கள் செடிகள் அதோட வந்து பூக்குற தாவரங்கள் எல்லாம் இருக்குது. எல்லாமே அவங்க இந்த பராமரிப்பு முறை வந்து வித்தியாசமான முறையில் வந்து வெட்டி பராமரித்து எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இந்த மாதிரி உயரமாக வளர்ந்துருக்க நேரான மரமாக. அதோட பார்த்தீங்கன்னா பூக்கண்டுகள் எல்லாம் சும்மா அந்த வித்தியாசம் முறையில் எல்லாம் வெட்டி பராமரித்து வச்சுக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பாதைக்கும் பேர் போட்டு வச்சுக்கிறாங்க. எந்தெந்த பாதையால் போனால் எந்தென்னத்தை பார்க்கலாம். அதோட ஒவ்வொரு மரங்கள் பூக்கண்டுகளுக்கும் அதுபோல் இந்த பேர் வந்து அதில் போர்டில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதையும் பார்க்கலாம் நீங்கள். இந்த வீடியோவில் வந்து முன்னுக்கு பார்த்தீங்கன்னா மரங்கள் புல்தறிகள் எல்லாம் வரும். இந்த வீடியோட பின்பகுதி பார்த்தீங்கன்னா பூக்கண்டுகள் சம்மந்தமான வீடியோஸ் பின்னுக்கு வருது. ஃபுல்லாகவே அந்த காடினை சுற்றின வீடியோ தான் இந்த வீடியோ வந்து கடைசி மட்டும் பாருங்க. இந்த வீடியோவில் என்னால் காட்டக்கூடிய அளவுக்கு இந்த காட்டக்கூடிய அளவுக்கு காட்டியிருக்கிறேன். இதை விட நேராக பார்த்தீங்கன்னா இன்னும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை என்னால் நேராக போய் பாருங்க. அதோட வந்து எங்களுடைய இந்த கஜிவி சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் செய்து போட்டு இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி மட்டும் பாருங்க. பின்னுக்கு போக போக கணக்க விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா இலங்கையை அப்படியே செய்து வச்சுக்கிறாங்க. அதாவது மண்ணில் வந்து இலங்கையோட வடிவத்தை அப்படியே செதுக்கி வச்சுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள சில இதில் வந்து குளம் தண்ணி நிரம்பி நிற்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ பார்க்க தண்ணி இல்லை, உள்ளுக்கு நெல் போட்டு வச்சுக்கிறாங்க. இது வடிவ பார்த்தீங்கன்னா தெரியும். இது அப்படியே இலங்கை இந்த வடிவத்தை தத்துருவம் அப்படியே செதுக்கி வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு வகை பெனை தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். இது இந்த அந்த ஓலியன் அந்த மட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலாக பார்க்குற பெனை என்ன டபுள் மடங்கு சைஸ். வீடியோவில் வந்து அந்த சைஸ் வடிவாக தெரியலை.
நேரா பார்த்தீங்கன்னா, சும்மா பிரமிச்சு போடுவீங்க. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பென தான் இந்த பென. இது பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த சிவலிங்க பூ மரம். இது கெனவேர் பார்த்துருக்க மாட்டீங்கள். இந்த பார்க்குக்கு போனீங்கன்னா, இதையும் பார்க்கலாம். இந்த பூவ பார்த்தீங்கன்னா, இந்த சிவலிங்கத்தின் ஷேப்ல இருக்கும். அதெல்லாம் இந்த சிவலிங்க பூன்னு சொல்றது. இதுதான் அந்த சிவலிங்க பூ மரம். எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும், ஒரே பூக்கண்டா தான் இருக்கும். ஆனா, அவங்க அத வந்து நீட்டா அ பிளான் பண்ணி நீட்டா நட்டு நீட்டா பராமரிச்சு வச்சுக்கிறதால, அத பார்க்க கண்ணுக்கு பார்க்க நல்ல ஒரு அழகா தெரியுது. இந்த பார்க்ல இருக்கிற சிறப்பம் அம்சத்துல ஒன்று என்னன்னா, இந்த பார்க்குன்ற ஒரு சைடால மகாவலி கங்கை வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்க பார்க்குக்கு நேரா போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த மரக்கிளைகள் எல்லாத்துக்கும் இரும்பு பெப்பால வந்து முறியாதபடி சப்போர்ட் பண்ணி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இதில பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குரங்கு வந்து அதுன்ற புள்ளைய வந்து வயித்துல என்ன வடிவா கொண்டு போகுதுன்ட்டு பாருங்க. இந்த பார்க்ல கூடுதலா பார்த்தீங்கன்னா, எல்லா பாதையிலயும் 2 சைடும் அ ஒரே மரங்களா தான் இருக்கும். அதுவும் ஒவ்வொரு பாதையிலயும் ஒவ்வொரு விதமான மரங்கள் நட்டு வச்சுக்கிறாங்க. சூரிய ஒளி வந்து கீழ படாதபடி, வெயில் நேரத்திலேயும் நாங்கள் வந்து குளிர்மையா நடக்கக்கூடிய மாரி தான் அத அமைச்சிருக்கிறாங்க. இந்த மரத்தின் வேர பார்த்தீங்கன்னா தெரியும். வித்தியாசமான முறையில அந்த
சப்பட்டி அகழ்ந்து விரிஞ்சு அப்படியே வித்தியாசமான முறையில் இருக்குது. இந்த மரத்தின் கிளைய பாருங்க. அந்த ஒரு 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 வித்தியாசமான வடிவத்தில எல்லா பக்கமும் சீரான ஒரு வடிவத்தில இருக்குது அந்த கிளை. சுத்தி பார்த்துக்கணும் கலைச்சாலே பரக்கூடிய வகையில எல்லாம் டென்ட் அமைச்சிருக்கிறாங்க. இந்த பாதை ஓரத்துல இருக்கிற அந்த பூக்கண்ட பாருங்கோ, நல்ல வடிவா வெட்டி கணக்கெல்லாம் வெட்டி விட்டுருக்குறாங்க. பார்க்கவே வடிவா இருக்குது. தூங்குவாலம். இது நாங்கள் போய்க்க வந்து இதுக்கு போக விடவே இல்ல. ஆனா இதுக்கே நாங்க போய் ஏறி பார்க்கலாம். இந்த மரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கொடி ஒண்ணு படர்ந்திருக்கு. அது மேலேருந்து கீழ மட்டும் அப்படியே ஃபுல்லா படர்ந்திருக்கு. அப்படி பார்த்தா மரத்த கீழ மேல மட்டும் பார்த்தா ஒட்டே அப்படியே பச்சையா தான் இருக்கும். நேரா பார்க்க இன்னும் வடிவா இருக்கும். இந்த மரத்த பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிளை வந்து கீழ முறியாம இருக்க தானே நிலத்துக்கு ஒரு சப்போர்ட் ஒண்ட போட்டு தானே தாங்கி நிக்குது. இதுக்கு அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பூக்கொன்ன நட்டுருக்குறாங்க. இந்த வித்தியாசமான ஒரு ஷேப்ல நட்டுருக்குறாங்க. ஒரு ஒரு வகையான பூக்கன்று முன்னுக்கு, ஒரு வகையான பூக்கன்று பின்னுக்கு அப்படின்னு மாறி மாறி நட்டு வச்சுக்கிறாங்க.
மரத்த பார்த்தீங்கன்னா தெரியும். கீழ இந்த மேல ஒரு கூம்பு ஷேப்ல வெட்டி வச்சுக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட அந்த மரம் வந்து ஒரு 20 அடிக்கு மேல வரும்னு நெனைக்கிறேன் அந்த உயரம். கீழ அந்த மேல மட்டும் வந்து கூம்பு வடிவில வெட்டி பராமரிச்சு வச்சிருக்கிறாங்க. இத பாருங்க எப்படி வளைச்சு, வளைச்சு நல்ல நீட்டா வெட்டி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீர்வீழ்ச்சி, இந்த எப்படி நீர்வீழ்ச்சி வந்து உருவாகுது, எப்படி மேலையில தண்ணி வந்து கீழ விழுதுன்றத மிக வந்து தத்ரூபமா வந்து செய்து காட்டியிருக்கிறாங்க. அத பார்த்தீங்கன்னா, அந்த மேலேயிருந்து தண்ணி விழுந்து அப்படியே விழுந்து ஆறு மாரி அப்படியே என்னண்டு பெருகுது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு மாரி பெருகுது. ஆற்றுக்கு குறுக்க ஒரு பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. அ ஆற்றுக்கு குறுக்கால போய்க்க மேம்பாலம் உண்டு. பாருங்க இந்த மாரி காட்டியிருக்கிறாங்களேன்ட்டு. இத பார்த்தீங்கன்னா, அந்த மரத்த வச்சே ஒரு வீடு மாரி அமைச்சு அதுக்குள்ளுக்க பூக்கொண்டுகள் வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். வெளியில சுற்றி வர ஒரு கொடி மாரி ஒரு மரம் ஒண்ணு படர்ந்திருக்குது. அப்படியே உள்ளுக்கு போனீங்கன்னா, உள்ளுக்கு வந்து கணக்க பூக்கொண்டுகள வந்து நல்ல ஸ்டெப் ஸ்டெப்பா அடுக்கி நீட்டா வச்சிருக்கிறாங்க. 5 விரியம் எல்லாம் சும்மா நீட்டா நிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோல. பாதைய வந்து நல்லா அழகா செஞ்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. 2 சைடுக்கும் புல்லுகள், பூக்குன்னல் நட்டு, ஸ்டெப் ஸ்டெப்பா அத நட்டு, வெட்டி, பராமரிச்சு வச்சிருக்கிறாங்க. நடுவால பாதை. இப்ப நடந்து போறதுக்கே ஒரு வித்தியாசமானது ஃபீலிங் கொண்டு வரும். அது நேரா பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது.
இது வந்து ஓர்கிட் இல்லமென்று சொல்றது. இதுக்கு வந்து ஓர்கிட் ஃப்ளவர்ஸ் தான் கூடுதலா வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வித்தியாசமான கலர்ல ஓர்கிட் பூக்கள், அதோட வேற பூக்களும் உள்ளுக்கு இருக்குது. இதுக்கு மெயினா வந்து ஓர்கிட் பூ தான் கூடுதலா இருக்குது. இந்த வீடியோவோடய பாருங்க. இவ்வளவு தான் இந்த வீடியோ நண்பர்களே. இந்த வீடியோவில் சில இடங்கள் விடுபட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் நேர சென்றீங்கன்னா அதுகளை எல்லாம் பார்த்து கொள்ளலாம். இந்த இடத்த கிட்டத்தட்ட சுற்றி முழுமையாக பார்க்க வேணுமுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணித்தியாலத்துக்கு மேலே தேவைப்படும். நீங்கள் இந்த பார்க்குக்கு சென்றீங்கன்னா ஒரு நாளையே நீங்கள் இதுக்கு இதை பார்க்குறதுக்கு செலவிடக்கூடிய மாதிரி நேரத்துவதைக்கு சென்றீங்கன்னா வடிவாக ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்து கண்டு கழிக்கலாம். மனதுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அமைதியும் ஒரு குளிர்மையையும் ஆன சூழ்நிலையும் அனுபவித்து கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் சென்று பாருங்க. அதோட இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோட வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நல்லதாக பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஓகே, பாய்.